பார்க்குறதே மக்கள் விரும்ப மாட்டாங்க அப்படின்னு டைரக்டர் நினச்சாலும் தெரியல. அதாவது காமெடி மாரி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. யோகா கிளாஸ்லாம் பண்றாங்க. விஜயா இதெல்லாம் ரசிக்கிற மாரி இல்ல. செத்த நேரம் ரசிக்கலாங்கிற மாரி தான் போனாலும், அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா, அருண வந்து சீரியஸா காமிக்கிற மாரி ஒரு சைக்கோ மாரி கொண்டு போறாங்க. அருண் வந்து இந்த மாரி பேசுனது வந்து மீனா சொன்னத கேட்டோனயே, நம்ம முத்து ஆடி போயிடுறாரு. என்னால நம்பவே முடியல. இதெல்லாம் வந்து அவன் வந்தா வக்கிரமா இருக்கான், மனசுல விஷம் இருக்கான்னு சொன்னா நான் நீங்க கேட்டீங்களா? நம்புனீங்களா? இப்ப அந்த புள்ள சீதா வந்து ஒரு வெள்ளந்தியான புள்ள. மனசுல எதுவுமே வச்சுக்காது. அந்த புள்ளோட மனச வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி, நம்ம குடும்பத்தில வந்து ஒரு பெரிய பிரிவு உருவாக்குறான். அப்படிங்கிற மாரி முத்து சொல்றத வந்து கேட்டு மீனா அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்படியே இருந்தா குடும்பத்த வீணாக்கிருவோம். அதனால நம்ம விலகியே இருப்போம். அப்படின்னு கொண்டு போற மாரி கொண்டு போறாங்க. அடுத்து மீனா வந்து கர்ப்பமாகுற மாரி கொண்டு போறாங்க. மீனா கர்ப்பமாகுறத கேத்துக்கிட்டோன கண்டிப்பா நம்ம விஜயால ஏத்துக்கவே முடியாது. அதுக்காகவே ஒரு ஆக்டிங் போடணுங்கிறதுக்காக ரோகிணி வந்து நானும் கர்ப்பமா இருக்கேன் அப்படிங்கிற மாரிலாம் சீன கொண்டு போறாங்க. இப்படி கொண்டு போயிட்டு திரும்ப மேல மேல ரோகிணி தப்பு பண்றாங்க அப்படின்னு கொண்டு போனாலும், ரோஹிணி விஷயத்த ஆதாரப்பூர்வமா அழகா மாட்ட வச்சா தான் நாடகம் சுவாரஸ்யமா இருக்கும். அதுக்கப்புறம் அருண் சீன சூப்பரா கொண்டு போலாம். ஆனா அருண முன்னிறுத்துறது வந்து ரோஹிணி பிரச்சனைய பின்வாங்குறதா அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோல.